இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னடா இப்போ தான் விஷயத்துக்கு வரேன்னு நினைக்காதீங்க. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லையாம். கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு உள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அறிவு இருந்தால் நீ இது என் கதையுமே சொல்ல மாட்டேன். அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா? நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு நன்றியவாது கற்றுப்ப. நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம். அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன், அந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போ பிதாமானா அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போவே நான் ஷூட்டிங் முடிச்சு ரூமுக்கு போகிறேன். பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். என்னை வழி மறிச்சு முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பேன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு இது பண்ண தெரியாது. உன்னால தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சிருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இவன் இன்னமும் பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி இல்லை பெரிய நீதிபதி மாதிரி. ஏண்டா நீ எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான். அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம். நான் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேனா? எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? 4 தடவை மன்னிச்சேன். நான் அதைத்தான் தனஞ்சன் சார்ட்ட திரும்ப திரும்ப சொன்னேன். 4 தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு. இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணேன். 3 தடவை ஃபோன் எடுக்கல. 3ஆவது தடவை எடுக்கிறாரு. 3ஆவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன்? எதை பேச வேண்டாம், நேருக்கு நேராக பேச வேண்டியதானே. என்கிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு என்ன, ஏன் பயப்படுறீங்க? ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது. நான் ஃபோன் பண்ணேன், பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பம்முறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பால மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கல. சரி, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழுமட்டன். அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும். அதுதான் மழுமட்டை. அப்படி ஒரு மழுமட்டை நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றதுக்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று எச்சரிக்கிறேன் 2 பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா. இடையில என்னையும் குத்துற. நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் குற்ற பரம்பரை எடுக்க போறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்றத கடைசி வார்த்தையா சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பத்தி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை.